இன்னைக்கு கொஞ்சம் பயமான ஒரு விஷயம் பேசலாமா? சில நேரம் நம்ம வழியில நமக்கே தெரியாம ஒரு தப்பான திருப்பத்தில் திரும்பிடுவோம். அது தப்புன்னு தெரிய வரும்போது திரும்பி வர வழியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. சொல்லட்டுமா? முடிவில்லா பயணம். ஒரு ஐடி எம்ப்ளாயி நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவனோட காரில் வீட்டுக்கு கிளம்புறான். மணி ராத்திரி 2. ரோட்டில் யாருமே இல்லை. சடனாக கூகுள் மேப் ஒரு ஷார்ட்கட் காட்டுது. சரி, சீக்கிரம் போகலான்னு அவன் அந்த சின்ன சந்துக்குள்ளே காரை விடுறான். போக போக ரோடு இருட்டாகுது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை. சடனாக கார் லைட்டில் தூரத்தில் ஒரு மனுஷன் நடந்து போவது தெரியுது. அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு காரை நிறுத்துறான். அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறான். அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு. அந்த மனுஷன் சொல்கிறான், தம்பி, இந்த வழியா முன்னாடியே ஒருத்தர் போனார். அவரோட வாட்ச் கீழே விழுந்துருச்சு. இதை அவர்கிட்ட கொடுத்துடுவியான்னு ஒரு வாட்சை நீட்டுறான். நம்ம ஹீரோ அந்த வாட்சை வாங்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவன் கவனிக்கிறான், அந்த வாட்சோட பேக் சைடில் அவனோட பேர் எழுதியிருக்கு. ஷாக் ஆகி காரை நிறுத்திட்டு பின்னாடி பார்க்குறான். யாருமே இல்லை. ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். டைம் ராத்திரி 2 மணி. அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், முன்னாடி சந்தித்த அந்த மனுஷன் அவனே தான். ஆனால் 20 வருஷம் கழித்து வர அவன். லைஃப்பில் சில டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் அந்த டிசிஷன்ஸ் தான் நம்மளை உருவாக்கும். நீங்கள் எப்போவாவது தேஜாவை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி, இந்த மனுஷனை முன்னாடியே பார்த்த மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சொல்லட்டுமா நிலா. அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை பார்க்குற வரைக்கும் கீப் ஸ்மைலிங், கீப் ஃபீலிங். வணக்கம்.